மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான்னு கிராமத்திலிருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்ல அர்ஜென்ட்டுமான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். என்னங்க உடனே அண்ணா சீனியர், அப்புறம் நீ விளக்கம் சொல்லுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. முன்னாடி அவர்கள், மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள், நீங்க உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார், ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கடமா? நீங்க நான் கேட்கறது, நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பிட்ட அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், முதல்வரை குறித்து பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கின்றீங்களா? மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முடிங்க மாண்புமிகு உறுப்பினர், நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் நீங்க சொன்னது உள்ள இருந்து நான் கேட்டுதான். 5 தலைவருடைய படங்கள்லாம் ரொம்ப விருப்பமா ரசிகரா இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க நன்றி சொல்லி நீங்க முடிங்க. பேரவை தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் அடிக்கடி ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள், நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை இந்த அரசு நிர்வாகம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்ற நல்ல பெயர்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் பெயரை வெற்றி வீடு கட்டும் திட்டம் எனவும், உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தை வெற்றி மடிக்கணியின் திட்டம் எனவும், நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம் எனவும், சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் பெயரை வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் எனவும், ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் பெயரை வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் எனவும், திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்களின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி வருகின்றார்கள். மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சுயமாக சிந்திக்க தெரியாத, சொல்வதையும் புரிந்து கொள்ளாத முடியாதவர்களின் ரீல்ஸ் பட்ஜெட் என சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை வெற்று நிதிநிலை அறிக்கை அல்ல, வெற்று நிதிநிலை அறிக்கை என்பதுதான் உண்மை. எதை எடுத்தாலும் இந்த ஆட்சியாளர்கள் வெற்றி அரசு வெற்றி அரசு என தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஆனால் மக்களின் மனதில் இது வெறும் வெற்றி அரசு வெற்றி அரசு வெற்றி அரசு என்பதே பதிவாகிறது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சைபர் சைபர் ஜீரோ என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரீல்ஸ் என்பது அவைக்குள் நீக்கப்படுகிறது. பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.